அருமையான கூடாரத்தை நாம் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். அவை நாம் அனைவரும் சிம்பராக வருமாறு உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஷெட்டை நாம் புதுப்பித்து முற்றிலும் புதியதாகவே அமைக்கும் ஒரு கிருபையை தேவன் கொடுத்தார். உன்னதமான தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இப்போது நாம் இதை ஜெபித்து பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, திருச்சபையின் நாயகரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் எங்கள் பகுதியில் வந்து ஊழியம் செய்த அனைத்து மிஷனரிஸை நாங்கள் நினைவு கூறுகிறோம். விசேஷமாய் இந்திய தேசத்திலே தேவன் எழுப்பிய கிளாரிண்டா அம்மையாருக்காக நன்றி சொல்கிறோம். இந்த கிளாரிண்டா ஆலய வளாகத்திலே அமைக்கப்பட்டிருக்கும் இந்த அழகானதொரு ஷெட்டுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தேவாதி தேவன் இந்த வேளையில் இறங்கி வந்து இதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தெய்வ பிரசன்னத்தால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இறங்கி வாங்க, உங்களுக்கு நீங்காத பிரசன்னம் இடத்துல இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். உங்க நாம மகிமை கேட்டு இதை பிரதிஷ்டை செய்கிறோம். இடத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள் எப்பொழுதும் உங்களது சமூகத்திலே எட்டத்தக்கதாக உங்களது கண்களும் இதயமும் இங்கு திறந்தவைகளாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே தேவ நாம மகிமைக்கென்றும் திருச்சபை மக்களின் ஆசீர்வாதத்திற்கென்றும் இந்த இடத்திலே வந்து கர்த்தரை தேடுகிற எந்த ஒரு நபருக்கும் இது ஆசீர்வாதமாயும் இருக்க வேண்டும் என்று ஜெபித்து பிரதிஷ்டை செய்கிறோம்.
என்றவாறே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்தமான நாமத்தை உண்மையுத்தமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்க இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுவையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்தமான வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு அவரிடத்திலே கெட்டிச் சேர்வதற்காக அவருடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. ஜெபம் செய்வோம். கண்களை மூடி தெய்வ பிரசன்னத்தை நாம் உணர்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆயிரம் ஆயிரமான தேவதூதர்கள் ஆரவாரித்து துதிக்கின்ற துதிய மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், அவரை தரிசிக்க இந்த காலவெளியிலே அவர் முன்பாக நாம் வந்திருக்கிறோம். நம்மை நாமே நினைத்து பார்ப்போம். இந்த அருமையான விளாகத்தை நினைத்து பார்ப்போம். இந்த இடத்தை ஆண்டவர் எத்தனை மகிமையாய் உயர்த்தி இருக்கிறார். இங்கே வந்து ஜெபித்து நன்மைகளை பெற்ற ஏராளமான மக்களை நாம் அறிவோம். தேவன் மெய்யாகவே இந்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறார். அதை உணர்வோம். ஒரு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். உடைய கண்களிலே கிருபையும் தயவும் இரக்கமும் மன்னிப்பும் கிடைக்கும்படியாய் அவரிடத்திலே வேண்டுதல் செய்வோம். ஆண்டவரே, உங்கள் கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் என்று கேட்போம். கிருபை கிடைக்கட்டும் என்று கேட்போம். மன்னிப்பு கிடைக்கட்டும் என்று கேட்போம். நமக்கு மட்டுமல்ல, திருமறை சொல்லுகிறது, நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இன்றைக்கு நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய ஜனத்திற்கும் கர்த்தருடைய கண்களிலே இன்னும் அதிகமான கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாய் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி நம்மை அர்ப்பணம் செய்வோம்.
ஆண்டவர் நம்மை பரிபூரணமாய் அவருடைய திரு ரத்தத்தினாலே கழுவி உடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொள்ள அவரிடத்திலே நாம் கெஞ்சுவோம். ஆண்டவரே, என்னையும் கழுவி உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா என்று சொல்லி அவரிடத்திலே கெஞ்சுவோம். ஆண்டவர் மனிதனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்குகிறவர். நாம் கெஞ்சி கேட்கிற போது நமக்கு இரக்கம் பாராட்டுவார். இயேசு கிறிஸ்து மூலமாக கடவுள் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த வசனத்தை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவேறில் இருந்தாலும் விரைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் தாமரை சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். வருத்தப்படுவாரும் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் இன்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆலய பிரதிஷ்டை மற்றும் ஜெப கூடாரம் பிரதிஷ்டைக்கான ஜெபம். எல்லாம் அல்ல கடவுளே, போற்றுதற்குரிய திருமைந்தன் எருசலேம் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு சென்று அவ்விழாவை தூய்மைப்படுத்தினாரே. விண்ணிலிருந்து எங்கள் மேல் உமது அருள்வளத்தை பொழிந்தருளி தூய்மையே உமது ஆலயத்திற்கேற்ற அணியாகியால் நாங்கள் உமக்கு உகந்ததும் தூயதும் உயிருள்ளதுமான ஆலயமாக விளங்கச் செய்யும் உமது திருமைந்தனும் எங்கள் ஆண்டவருமாகி இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த நன்மைக்காக மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். திருமறை பாகங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் பரிசுத்த பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று
வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையிறப்பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலை கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள். வந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈழை நேற்று நாமத்தினால உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறோம். அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான நாளிலும் ஆண்டுடைய தெய்வீக கிருபையினாலும் அளவற்ற அன்பினாலும் ஆண்டுடைய அநாதி தீர்மானத்தின்படியும் திட்டத்தின்படியும் இந்த இடத்துல மகிமையான இந்த
ஆசரிப்பு கூடாரத்தை திறந்து வைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். மகாகணம் பேராயர் ஐயா அவர்கள் இதற்கான ஆலோசனைகளையும் வழிநடத்துதலையும் அதற்கான அனுமதியை தந்து இந்த அருமையான பணியை நிறைவேற்றுவதற்கு மிகவும் உறுதுணையாக நின்றார்கள். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து திருச்சபையின் சார்பாக, சேகரத்தின் சார்பாக வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் நம்முடைய மத்தியில் நம்முடைய அழைப்பை ஏற்று ஏராளமான அலுவல்கள் பணிகள் மத்தியிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய மத்தியில் வந்து தர்மியான கூடாரத்தை ஆண்டுடைய நாம மகிமைக்காக திறந்து வைத்த மகாகணம் பேராயர் ஐயா அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதுபோல பேராயர் அம்மா அவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மில்டர் லைன் சேகரம் பேராயர் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் புதிதான ஒன்று அல்ல. அவர்கள் துவக்கின திட்டங்களை ஆண்டவர் அவர்கள் நிறைவேற்றின திட்டங்களை மீண்டுமாக அதை ரெனவேட் பண்ணுவதற்கு ஆண்டு உதவி செய்திருக்கிறார். ஆகவே அவருடைய ஊழியம் மறக்க இயலாது. இன்றும் ஆண்டவர் திருமண்டலத்தின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சிறப்பான ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். தொடர்ந்து ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக. ஐயாவுக்காக அம்மாவுக்காக ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. நம்முடைய ஜெபங்களிலே அன்றாட தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் அவர்களுக்காக ஊழியர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். மாத்திரமல்ல, நம்முடைய மத்தியில் நம்முடைய திருமண்டலத்தினுடைய வைஸ் சேர்மன் டிபி சுவாமிதாஸ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய அருமையான மத்திய சபை மன்றத்தினுடைய கவுன்சில் சேர்மன் ஐயா ரெவரண்ட் ஜெபராஜ் ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். மாத்திரமல்ல, நம்முடைய மத்தியில் டிடிசியுடைய டைரக்டர் ரெவரண்ட் ஜோசப் ஐயா வந்திருக்கிறாங்க. அவர்களை வாழ்த்துகிறோம். அருமையான ஆல்வின் பிரைட் ஐயா நம்முடைய மணவாளன் பிள்ளை நகருடைய சேகர தலைவராக இந்த ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார். அவர்களை வாழ்த்துகிறோம். அருமையான நம்முடைய நற்செய்தி அர்ப்பணித்துறையினுடைய இயக்குநராகவும் மாத்திரமல்ல ஏஆர்பி லைனுடைய சேகர தலைவராக இருந்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிற ரெவரண்ட் பர்னபாஸ் பாத்திர ஐயா அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். அருமையான சாப்பியன் ஐயா ரெவரண்ட் வேத பிரபா ஐயா அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். மாத்திரமல்ல, நமக்கு உதவி செய்யும்படியாகவும் நம்முடைய மூத்த போதகர் ரெவரண்ட் சாமாசிரியா அவர்கள் மத்தியில் இருக்கிறாங்க. அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்முடைய தூய யோவான் கல்லூரியுடைய செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டன்ட் அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அருமையான பிரின்சிபல் சாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். மாத்திரமல்ல, அனைத்து கவர்னிங் போர்டு மெம்பர்ஸ் மற்றும் அனைத்து முக்கிய சிவில் பிரமுகர்கள் வந்திருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களையும் திருச்சபையின் பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டுமாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆராதனை முடிந்தவுடன் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற மகான் பேராயர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் மற்றும் அருமையான போதக பிதாக்களுக்கும் நாம் முறையான வரவேற்பை கொடுக்க இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து ஜெபத்தோடு இந்த திருவிருந்த ஆராதனை பங்கு பெறுவோம். மாத்திரமல்ல, இந்த அருமையான ஆராதனையில் சிறப்பாக இதை உருவாக்குவதற்கு உதவி செய்த எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏராளமான ஆயிரங்களை கொடுத்து உதவின அன்பு உள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான கிளாரிண்டா சர்ச்சை நேசிக்கிற அனைத்து அன்பு உள்ளங்கள், அனைத்து திருச்சபையின் மக்களும், நம்முடைய சகோதர சமயத்தை சார்ந்த மற்றும் அனைத்து சமயத்தை சார்ந்த அன்பு பிள்ளைகளும் இந்த இடத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். நல்லதொரு ஆசீர்வாதமான மகிமையான ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த தாய் திருச்சபையில் இன்றைக்கு ஆண்டவரை நாம மகிமைக்காக இதை பிரதிஷ்டை செய்வதும் ஆண்டவரை ஆராதிப்பதும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த மாபெரும் பாக்கியம். தொடர்ந்து ஆண்டுடைய தெய்வீக பிரசன்னம் நிறைவே தங்கியிருப்பதாக மீண்டுமாக உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அனைத்து மெம்பர்ஸுக்காக, கமிட்டி மெம்பர்ஸுக்காக, செக்ரட்டரியேட் மற்றும் அனைவருக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதா. இப்போதும் நாம் யாவரும் எழுந்து நின்று தேவ செய்திக்கு ஆயத்தமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 235 பாடுவோம். அருள் ஏராளமாய் பெய்யும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 235.
ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். அழகாக கட்டப்பட்டிருக்கிற இந்த தொழுகை கூடத்தை காண்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதுக்குள்ளே யாரும் நுழைய முடியாது. ஒரே புதரும் முள்ளும் பாம்பு கூட்டமுமாக இருந்தது. 50 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ குருபாதம் சார்னு ஒரு சார் இருந்தாங்க, ஜான்ஸ் காலத்தில் லெக்சரர். அவங்க தான் முதலாவது இதுக்குள்ள என்ட்ரு பண்ணாங்க. கொஞ்சம் அங்கங்கே க்ளீன் பண்ணி பையன்களை ஜெபிக்க கூட்டு வருவது. அப்போ இந்த பிளஸ்ஸிங் யூத் மிஷன் அவங்க கொஞ்சம் அந்த பையன்களெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஜெபிப்பதற்கு இந்த இடம் பயன்பட்டது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சுது. 200 விழா கொண்டாடணும் இல்லையா? அப்போன்னா அப்போ இருந்த பிஷப் ஐயா, பிஷப் டேனியல் ஏப்ரஹாம் ஐயா, அவங்க எல்லாத்தையும் எல்லாம் க்ளீன் பண்ணி நம்முடைய கல்லறைகளுக்கெல்லாம் ஒரு மலர் வளையம் வைத்து மிஷனரிஸ் நினைவு கூறும்படி முதலாவதாக நம்முடைய டயசன் ஃபெஸ்டிவல் ஆரம்பித்தது. 200வது ஆண்டு விழாவில். அதற்கு முன்பதாக வெறுமனே மாம்பழ சங்கம் மட்டும்தான் உண்டு, டயசன் ஃபெஸ்டிவல் கிடையாது. அதனால் அந்த 200வது ஆண்டு விழா நான் நினைக்கிறேன் 1980 அப்போதான் முதலாவது ஆரம்பித்தது. அப்போ இந்த கேம்பஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆலயத்தை ஒரு நாள் மிஸ்டர் ஜெயராஜ் அவங்க இந்த ஸ்கூலுக்கு ரோஸ்மேரி அவங்களுடைய துணைவியர் ஒரு நாள் திடீர்னு கொண்டு நல்ல அழகு பளிங்கு கற்களை இறக்கிட்டாங்க. நீங்கள் எல்லாம் இந்த தளத்தை சரிப்படுத்துங்க என்று சொல்லி பளிங்கு கல்லை கொண்டு உள்ளே இறக்கிட்டாங்க. அப்பொழுதுதான் யோசித்தோம், இந்த ஆலயம் மறுபடியுமாக பழுது நீக்கப்பட வேண்டும் என்று. கேப்ரியல்னு ஒரு இன்ஜினியர் நம்ம சபைக்காரர் தான், அவர் தான் சொன்னார், ஐயா இந்த பளிங்கு கல்லை உள்ளே போட வேண்டாம், உள்ளே நம்ம உண்டாக்கிடுவோம், உண்டாக்கிட்டு இந்த பளிங்கு கற்களை வெளியே போட்டு விடுவோம் என்று சொன்னோம். அவங்கள்ட்ட திருப்பி கேட்டோம். அவங்க சொன்னாங்க இந்த கல் மட்டும்தான் வைத்துக் கொள்ளுங்கள் என்று. எனவே அந்த கற்களை வெளியே பதித்து விட்டு உள்ளே நம்ம ஃப்ளோரெல்லாம் உண்டாக்கணும், ரெனோவேட் பண்ணோம். அந்த வால்க்கெல்லாம் ஏதோ இன்ஜெக்ட் பண்ணாங்க, சிவரில் தண்ணி மேலே ஏறாமல் இருப்பதற்காக. அப்படி நம்ம அதை சரி செய்து புதுப்பிக்கும் போது அவங்க மக்கள் எங்கே ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ தான் இந்த ஷெட்டு போடுற ஒரு எண்ணம் வந்தது. இந்த வளாகத்திற்குள்ளே எந்த விதமான பெர்மனன்ட் அமைப்பும் வைக்கக்கூடாது என்று ஏற்கனவே தீர்மானிச்சிருக்காங்க. வேற கோவிலோ வேற எந்த விதமான பெர்மனன்ட் அமைப்பும் வைக்கக்கூடாது. உடனே தான் சொன்னோம், ஒரு ஷெட்டு போட்டுருவோம். இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மரம் இருந்தது, அது சவுக்கு மரம். அப்போ கேப்ரியல் தான் சொன்னார், ஐயா இதை அறுத்து மத்தியில் வச்சு அது இலங்கை பந்தல் கூட உங்களை கூட்ட அழகாக போட்டு கொடுத்து விடுவார்களே என்று. அப்படியே செய்தோம். நல்லா அழகாக அதை எடுத்து கீழே நல்லா பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டு ஒரு ஷெட்டை அமைத்தோம். அந்த ஷெட் அதுக்கப்புறம் ரொம்ப பயனுள்ளதாக மாறிட்டு. வெள்ளிக்கிழமை ஆராதனை, செவ்வாய்க்கிழமை தானே 2 மணிக்கு அங்கே உள்ளே உட்கார முடியாது, இடம் இருக்காது. ஆனால் இங்கே அந்த ஜெபத்தை ஆரம்பித்தோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ அந்த ஷெட் நல்லா பயன்பட்டுச்சு. இவ்வளோ காலம் ஓடி இருக்க அந்த ஷெட்டு. போன வருஷமே சொன்னாங்க, ஐயா ஷெட்டை மாற்றுங்க, மழை 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 என்று. உண்மைதான். ஆனால் போன மழை காலத்தில் திட்டமிட்டோம், இந்த மழை காலத்திற்கு முன்பதாக செய்து முடிச்சாச்சு ஐயா. எனவே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன், ஐயர்வாடுக்கும் நன்றி சொல்லுகிறேன். ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருக்கீங்க, இதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு. சரியா? எனவே நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து இது நல்ல முறையில் பயன்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இங்கே எல்லா மதத்தவர்களும் வருகிறாங்க. ஐயா சொன்னாங்க இல்லையா, இஸ்லாமியர், இந்துக்கள், கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களும் வராங்க. ஸ்கூலுக்கு போக முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க, அல்லது அவங்க பணிகளை ஆரம்பிக்கும் முன்பதாக இங்கே ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. இப்படி இந்த இடத்துல கடவுளை தேடுகிற மக்கள், இந்த இடத்துல ஜெபித்து நன்மையை பெற்றுக்கொண்ட மக்கள் அநேகர் இருக்கிறாங்க. நல்ல ஒரு மரம், செடி, கொடி கடவுளை தேடுவதற்கான நல்லதொரு அமைப்பு இங்கே இருக்கிறது. எனவே
நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். 240 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த இடத்துல இந்த கோவிலை கட்டி கொடுத்த கிளாரிண்டா அம்மாவை நம்ம நினைவு கூற வேண்டும். அவங்க 1778 ஞானஸ்நானம் வாங்கியிருக்கிறாங்க. அதன் பின்பதாக லிட்டில்டன் அவருடைய சொத்தெல்லாம் இவங்களுக்கு எழுதி வச்சுட்டு இங்கிலாந்துல போய் மறைத்து விட்டார். அந்த சொத்துக்களை வைத்துதான் இந்த இடத்தெல்லாம் வாங்கி இந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்க. இது பின்னாலெல்லாம் நமக்கு இடம் வந்து நிறைய நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த தெரு, அந்த பின்னுக்கு ஒரு இடம், அதாவது அந்த கிணறு, பாப்பாத்தியம்மா கிணறு அங்கே இருக்கு. நம்ம போய் விளையாட்டு பார்த்தாலும் ஒரு பெரிய திண்டு இருந்துச்சு, அந்த திண்டை தட்டி மூடிட்டாங்க. சரிதானா, திண்டு நமக்கு டெம்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு நல்ல ஒரு பெரிய திண்டு இருந்துச்சு, ஒரு சின்ன கட்டிடம் இருந்துச்சு. பிறகு லைப்ரரி ஆக்குனாங்க. அதே போல் அங்கே ஒரு கிணறு, இந்த பில்டிங்க்கு அந்த பக்கம் அங்கே ஒரு கிணறு, அதையும் பாப்பாத்தியம்மா கிணறு தான் சொல்கிறாங்க. இப்படி அந்த அம்மா இந்த பகுதியில் நல்லா ஊழியம் செய்திருக்கிறாங்க. அதன் விளைவாக நிறைய பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க. முதல் ஞானஸ்தான பட்டியல் தான் நம்முடைய திருச்சபையின் துவக்கம் என்று நாம் அதை கொண்டாடுகிறோம். எனவே நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நம் நடுவே வந்த எல்லா மிஷனரிஸை நினைவு கூற வேண்டும். அவங்க கல்லறைகள் இங்கே இருக்குது, சாயர் கல்லறை இங்கே இருக்குது, கிளாரிண்டா அம்மா கல்லறை அதுதான் என்று குத்து மதிப்பாக நாம் எண்ணி அதை வைத்திருக்கிறோம். ஏன்னா அதுதான் இங்கே இருக்கிறது ஷார்ட் கல்லறை. அந்த அம்மா கொஞ்சம் கட்டையாக இருப்பாங்களாம், அதனால தான் அந்த கல்லறையாகத்தான் இருக்கக்கூடும் என்று அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க. பைபிள் டிரான்ஸ்லேட்டர், இந்த பைபிள் யாருடைய பெயருக்கு, யார் இதை மொழிபெயர்த்தது? ஹென்றி பாபர். அவருடைய கல்லறை எங்க இருக்கு தெரியுமா? நம்ம கோயிலில் தான் அங்கே ஹென்றி பாபர். அந்த ஹென்றி பாபருடைய கல்லறை இதெல்லாம் அமைந்திருக்கிறது. எனவே தேவன் கொடுத்த அந்த மிஷனரிஸ் நம்ம நினைவு கூறணும். பாப்பாத்தியம்மாய் அவங்கள நம்ம மறந்துடக்கூடாது. தொழுது கொள்வதற்கல்ல, முன்மாதிரிகளாக வைத்துக் கொள்வதற்கு. எனவே இது நல்ல நாளிலே இது நல்ல ஒரு மிஷன் காம்பவுண்டில் நம்ம இணைந்திருப்பது கடவுள் கொடுத்த கிருபை. நாளிலே நான் உங்களோடு கூட என்ன செய்தி சொல்லலாம் என்று எண்ணின போது, யாத்திரையாகமத்தின் புத்தகம் 30-40 அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். அங்கு ஆசரிப்பு கூடார பிரதிஷ்டை நடைபெறுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தை மோசே பிரதிஷ்டை செய்கிறார். இது ஒரு ஆசரிப்பு கூடாரம், சரியா? அழகா ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நாம் கட்டி இருக்கிறோம். இட்ஸ் a makeshift tent. தேவன் யாத்திராகமம் 25 அதிகாரத்திலே சொன்னாரு, எனக்கு நீ ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண வேண்டும், அதிலே நான் வாசம் பண்ணுவேன், அங்கிருந்து உங்களை சந்திப்பேன், அங்கே கிருபாசனம் இருக்க வேண்டும், கிருபாசனத்திலிருந்து உங்களோடு பேசுவேன். இதெல்லாம் யாத்திரையாகமம் 25 அதிகாரத்தில் சொன்னார். உடனே மோசே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்குகிறார் பயணத்தின் போது. அது ஒரு மேக் ஷிஃப்ட் டென்ட், தற்காலிகமான ஒரு டென்ட். இப்போ நம்ம ஷாமியானா போடுறோமே, அதை மனசுல வச்சுக்கோங்க. ஷாமியானா அதுதான் ஆசரிப்பு கூடாரம். இது வேலையெல்லாம் முடிச்சாச்சு, பிரதிஷ்டை பண்ணுகிறாரு. அங்க என்ன நடந்துச்சு? 32ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. 33ஆம் வசனம், 32-33. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீட தண்டையில் சேர்கிற போதும் அவர்கள் கழுவிக் கொள்வார்கள். இவ்விதமாய், அது அடுத்த வசனத்தின் கடைசி பகுதி, இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். ஆசரிப்பு கூடாரத்தை ரொம்ப அழகா செய்து முடித்து உள்ளே பிரவேசிக்கிறாங்க. அப்போ என்ன நிகழ்ந்தது அங்க சொல்லி இருக்குது. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் உள்ளே நுழைய முடியல.
தெய்வ பிரசன்னத்தால் அந்த ஆசரிப்பு கூடாரம் நிறைந்திருந்தது. நீங்காத தெய்வ பிரசன்னம் இல்லையா? நீங்காத தெய்வ பிரசன்னம் அப்படியே அந்த கூடாரத்தை நிரப்பிட்டு இன்றைக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம டெடிகேட் பண்ணியிருக்கிறோம், அர்ப்பணித்திருக்கிறோம். நம்ம அர்ப்பணிக்கத்தான் முடியும். கான்சிக்ரேட் பண்றது யாரு? தேவன். We have dedicated. It is God who consecrates. பிரத்யேகப்படுத்துகிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர் தேவன். அன்றைக்கு அவங்களும் டெடிகேட் பண்ணாங்க. God consecrated it with His presence. அதுவும் நீங்காத நிரம்பி இருக்கும் பிரசன்னம். இன்றைக்கு ஐயா இந்த ஷெட், இந்த ஆசரிப்பு கூடாரம் நீங்காத பிரசன்னத்தால் நிறைந்திருக்க வேண்டும். இதை நம்ம கடவுள்கிட்ட வருகிற ஒவ்வொருத்தரும் உங்க பிரசன்னத்தை உணரணும். உள்ளே நுழைகிற ஒவ்வொருவரும் உங்க பிரசன்னத்தால் இந்த இடம் மூடப்பட்டிருப்பதை உணர வேண்டும். ஒரு நீங்காத பிரசன்னம் இருக்கணும். இரண்டாவது என்ன நடந்தது? 36 சொல்லுகிறது, வாசஸ்தலத்தில் இருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் என்ன தெரியுமா? கடவுளின் வழி நடத்தும் பிரசன்னம், கைடிங் பிரசன்ஸ். அது மூடி இருந்தா அங்க இருப்பாங்க. அந்த பிரசன்னம் எழும்பிச்சுன்னா உடனே போவாங்க. வழி நடத்தும் பிரசன்னம். கடவுள்கிட்ட கேட்கணும், வருகிற மக்களுக்கு உங்களுடைய வழி நடத்தும் பிரசன்னம் இருக்கணும் ஐயா. ஒவ்வொரு நாளும் வழி நடத்தணும் மக்களை. நீங்க பிரசங்கார தேடி போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க, ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்றாங்க. இல்லை, கடவுளுடைய வழி நடத்தும் பிரசன்னத்தை ஒவ்வொரு மனிதனும் இங்கே வரும்போது உணரணும். வழி நடத்தும் பிரசன்னம். மூன்றாவது அங்க என்ன நிகழ்ந்துச்சு? இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் வாசஸ்தலத்தின் மேல். இது கடவுளுடைய பிரத்யட்சமான பிரசன்னம், டைரக்ட், கண்ணால பார்க்கக்கூடிய பிரசன்னம். இது விசுவாசத்தில் வந்த பிரசன்னம் அல்ல, நேர கண்ணால பார்த்தாங்க. டைரக்ட், பிரத்யட்சம் இல்லையா? இன்றைக்கு நம்ம எங்கேயும் இப்படி காணல. நான் எவ்வளோ ஆலயங்களை பிரதிஷ்டை பண்ணியாச்சு. கடவுளுடைய பிரத்யட்சமான பிரசன்னம் விசுவாசத்தில் காண்கிறோம். ஆனா நேரடியா கண்களால் கண்டோமா? நேரடியா பிசிக்கல் ஐஸ்ல நம்ம பார்க்கல, சரியா? ஆனா இவங்க பிசிக்கல் ஐஸ்ல பார்த்தாங்க கடவுளுடைய பிரசன்னத்தை. பகல்ல மேகம், இரவுல அக்னி ஸ்தம்பம். கடவுள்கிட்ட கேட்கணும், எங்களுக்கு பிரத்யட்சமான பிரசன்னம் வேணும். பகலில மேகம், இரவுல அக்னி. அழகாக அவங்களை கைட் பண்ணிட்டீங்களே. ஆசரிப்பு கூடாரத்தின் பிரதிஷ்டையில, ஆசரிப்பு கூடாரத்தின் வாயிலாக இது நிகழ்ந்தது. நீங்காத பிரசன்னம், வழி நடத்தும் பிரசன்னம். அது மாத்திரமல்ல, பிரத்யட்சமான தெய்வ பிரசன்னம். இங்க வருகிறவங்க எல்லாம், இங்க வந்து முழங்கால் போடுறவங்க எல்லாம் நேரடியா உங்க பிரசன்னத்தை பார்க்கணும். ஆண்டவரே உதவி செய்யுங்க. சரி, இது எப்படி நடந்துச்சு? முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா, மோசேக்கு தேவன் கட்டளை கொடுத்தார், எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம் செய்ய வேண்டும். இதுக்காக அந்த அங்க போங்கப்பா, தங்கம் கிடைக்கும், இங்க போங்க உங்களுக்கு இது செய்யத்தக்க வெள்ளி கிடைக்கும் என்று சொல்லல. சொன்னாரு, உங்க கையில காதுல இருக்கிறதெல்லாம் கொண்டு வாங்க.
ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்டப்பட வேண்டும்? எப்படி கட்டப்பட வேண்டும்? தியாகபூர்வமாய் கட்டப்படது. வழியில வந்துகிட்டு இருக்காங்க, எகிப்திலிருந்து கொஞ்சம் நகையை கொண்டு வந்தாங்க. அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லப்பா. 25 எடுங்க. 25 அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லியிருக்கு? 2ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை. அதுக்கப்புறம் பின்னால என்ன காணிக்கை கொண்டு சொல்லியிருக்கிறாரு? அவர் சொல்லியிருக்கிறாரு தங்கம். எங்க சொல்லியிருக்கிறாரு? 30ஆம் அதிகாரமா? அதுக்கு முன்னாலே இருக்கு. 20 வாசிங்க. அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கைகள் ஆவன என்னதெல்லாம்? ஒன்னும் என்னெல்லாம் வாங்கணுமா? எல்லாத்தையும் ஒரு 5 ரூபா 10 ரூபா காணிக்க வாங்கன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? காதல கழுத்துல போட்டிருக்காங்களே, அது போட சொல்லப்பா அப்படிங்க. சரியா? பயந்துடாதீங்க. கோயிலுக்கு வாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அவர் அப்படி சொன்னாரு. என்னுடைய பொருள் என்ன தெரியுமா? உங்க கிவிங் தியாகபூர்வமா. இந்த ஷீட் எப்படி கட்டணும்? தியாகபூர்வமா இருக்கணும். கோவில் எப்படி கட்டணும்? தியாகபூர்வமா இருக்கணும். இன்னைக்கு திருச்சபையில் ஒரு வியாதி இருக்குது. ஏதாவது எங்கேயாவது பணக்காரனை பிடிச்சி தலைய வளைய கட்டி துட்டை பிடிங்கி கொண்டாந்து கட்டி போடணும் இல்லை. பள்ளிக்கூடத்தை கட்டுங்க, பேரிஷால கட்டுங்க. கோவில எப்படி கட்டணும்? தியாகத்தால கட்டணும். நீங்க தான் கொடுக்கணும். சரியா? தியாகத்தால் கட்டப்படும் போதுதான் தெய்வ பிரசன்னத்தை இங்கு உணர முடியும். தியாகம் இல்லைன்னா முடியாது. சரியா? தியாகமா கொடுங்க. இல்லையாவது காசு பிடிச்சிடலாம் நினைக்காதீங்க. எங்க தேவாலயம் எங்க பணத்தினாலதான் கட்டப்படணும். கடவுள் அதான் சொன்னாரு, காணிக்கையை கொண்டு வர சொல். அவருக்கு லேசு. தங்கம் எங்க இருக்கு, வெள்ளி எங்க இருக்கு, போங்கப்பா எடுத்துட்டு வாங்க சொல்லி இருந்தா வந்திருக்கோம். சொல்லல, நீங்க தான் கொடுக்கணும். இன்றைக்கு தியாகத்தால் கட்டப்பட வேண்டும். 2வது எப்படி இருக்கணும்? 30வது அதிகாரத்தை பாருங்க, அங்க என்ன சொல்லியிருக்கு? 31 5ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கு? அவனை தேவ ஆவியினால். யாரை பற்றி சொல்றாரு? பெசலையே. இந்த வேதத்துல முத பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர் யார்? பெசலையரை பற்றி தான் சொல்லி. அவனை பரிசுத்த தேவ ஆவியினால் நிரப்பினே. இதுவரைக்கும் யாரையும் தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று சொல்லப்படல. இவரைத்தான் நிரப்பினேன். அவனை கொண்டுதான் கட்டணும். இன்றைக்கு திருச்சபை எப்படி கட்டப்படணும்? பரிசுத்தமான மனிதர்கள், பரிசுத்தத்தால் நிறைந்தவர்கள், பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவர்கள். இவங்களை கொண்டுதான் தேவன் கட்டுகிறார். பரிசுத்தமான மனிதர்கள், பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவர்கள் கட்டும்போது தெய்வ பிரசன்னத்தால் தேவாலயம் நிறைந்திருக்கும். போட்டி போட்டு கட்டுறதில்லை. அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போனேன். நல்லா அழகா கட்டி இருக்கிறாங்க. பக்கத்து ஊர் கோயில்ல 200 அடி கோபுர உயரம். நம்ம என்ன குறைஞ்சவங்களா கூட 7 அடி வை, 207 அடி இல்லையா? போட்டி போட்டு கட்டுதல் தவறில்லை. ஆரோக்கியமான போட்டி இருப்பதிலே தவறில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த மனிதர்கள், ஐயா என்ன பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புங்க. நான் உங்கள் திருச்சபையை கட்டணும், தேவாலயத்தை கட்டணும். யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ ஆவியானவரால் நிறைந்திருக்க வேண்டும். மாம்சீகத்தினால் அல்ல.
போட்டியினாலும் பொறாமையினாலும் அல்ல, தெய்வ ஆவியானவரால் நிறைந்திருக்கணும். அவங்கள கொண்டு நான் கட்டுவேன்றார் தேவன். கட்டப்படும் போது அங்க நீங்காத பிரசன்னம் இருக்கும், கடவுளுடைய வழி நடத்தும் பிரசன்னம் இருக்கும், அங்கே கடவுளுடைய பிரத்யட்சமான பிரசன்னம் இருக்கும். கடைசியா எப்படி கட்டினார்? இத 40ஆம் அதிகாரத்துக்கே வந்துருங்க. 40:16 முத வரி வாசிங்க. தனக்கு கற்பித்தபடி எல்லாம் 20ஆம் வசனம் வாசிங்க. கற்பித்தபடியே 22 வாசிங்க. கற்பித்தபடியே 26 வாசிங்க. 28 வாசிங்க. 32 வாசிங்க. 33 கடைசி வாசகத்தை வாசிங்க. எவ்விதமாய் முடித்தான்? கடவுள் என்ன சொன்னாரோ அதன்படியே செய்தார். சின்ன 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 கரண்டிலிருந்து எல்லாம் அங்கதான் மாடல். அது முதலே சொல்லிட்டார், நான் கொடுக்கிற மாதிரி படிதான் கட்டணும். இன்றைக்கு நம்முடைய திருச்சபை தேவ ஆலயங்கள் கடவுளுடைய கட்டளையின்படி கற்பனையின்படி கட்டப்பட்டிருக்க வேண்டும். நாங்கெல்லாம் மெஜாரிட்டி, நாங்க சொல்றபடி செய்யுங்க கிடையாது. Our God is not a God of majority. அவர் மெஜாரிட்டியின் கடவுள் கிடையாது. ஐயா நாங்கெல்லாம் மைனாரிட்டி பிரதர், நாங்க தான் கொஞ்சம் பேர் இருக்கோம், நாங்க சொல்றதை கேட்டுங்க. Neither a God of minority. He is God. அவர் சொல்றாரு, நான் என்ன சொல்றேனோ அதை செய்யுங்க, நான் சொல்லுகிறபடி செய்யுங்க. இன்றைக்கு கடவுளின் கட்டளையின்படி திருச்சபைகள் கட்டப்பட வேண்டும், வழி நடத்தப்பட வேண்டும். நான் நினைச்சபடி கிடையாது. அங்க என்ன சொல்றாரோ அதான். நான் ஐயர்வாள், எனக்கு இதுதான் பிடிக்கும் கிடையாது. அங்க என்ன சொல்றாரோ அதான். அப்படி செய்தால் மாறாத பிரசன்னம் நம்ம திருச்சபையில் இருக்கும், வழிநடத்தும் பிரசன்னம் இருக்கும், பிரத்யட்சமான தெய்வ பிரசன்னம் இருக்கும். கடவுள்கிட்ட சொல்லுங்க, ஷெட்டை கட்டி கொடுத்துருக்கீங்க, உங்க மாறாத நீங்காத பிரசன்னம் இருக்கட்டும், வழிநடத்தும் பிரசன்னம் இருக்கட்டும், உங்களுடைய பிரத்யட்சமான பிரசன்னம் இருக்கட்டும். ஐயா அதுக்காக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நாங்க உங்களுக்கு கீழ்ப்படுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் செய்யணும். நாங்க என்ன கமெண்ட்ஸ் வரலாம், கவலைப்படாதீங்க, அவர் சொன்னபடி செய்யுங்க. அது மட்டுமல்ல, தியாகபூர்வமா செய்யுங்க. அங்க இங்க எங்க பிடிச்சு கொண்டாந்துலாம் நினைக்காதீங்க. நான் என்னால முடிஞ்சது, என்னால எப்படி தியாகபூர்வமாய் கொடுக்க கூடும், தியாகம் நமக்குள்ள வரணும். தலைகளை தாங்கி ஜெபிப்போம். மாறாத நீங்காத பிரசன்னம், வழிநடத்தும் பிரசன்னம், பிரத்யட்சமான பிரசன்னம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில். அது அவங்க வழிநடத்தக்கூடிய ஆசரிப்பு கூடாரம். அது அவர்களுக்கு பிரத்யட்சமாய் தெய்வ பிரசன்னத்தை உணர்த்தும் ஆசரிப்பு கூடாரம். நம்ம திருச்சபைகள் எல்லாம் அப்படி இருக்கணுமா? தியாகம் தியாகம் இருக்கணும் திருச்சபைக்குள்ள. நாம் கொடுக்கணும். இரண்டாவது, பரிசுத்தமான மனிதனாய் நான் திருச்சபையை கட்டணும். அவனை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பினேன், அவனா செய்வான் அந்த வேலை. மூன்றாவது, கடவுள் கொடுக்கிற கட்டளைப்படியே செய்யணும். சின்ன கரண்டி, சின்ன முள்கரண்டி, எதை செஞ்சாலும் அவர் சொல்ற மாதிரி தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருந்து அவருடைய ஆலோசனையை பெற்று கட்டும் போது தேவனுடைய நீங்காத பிரசன்னம் நம்மோடு.
வழிநடத்தும் பிரசன்னம் இருக்கும். என் கூட இருக்கும், என் திருச்சபை கூட இருக்கும், என் குடும்பத்தோடு இருக்கும். உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ வெரி மச். என்று அழைப்பு கொடுத்த போதகர் ஐயாவுக்கு நன்றி. வந்திருக்கிற எல்லா குருமாருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி. இப்போதும் நாம் யாவரும் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் விதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 213, கிறிஸ்தவ கீர்த்தனை 286 பாடுவோம்.
நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அர்ப்பணிப்போம். மகிமை பொருந்திய எங்கள் ஆண்டவரே, இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே நாங்கள் ஒன்றாக கூடி எங்களையே அர்ப்பணிக்கும் வண்ணமாய் படைத்திருக்கிற காணிக்கைகளை தயவாய் ஏற்று அங்கீகரித்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்றும் உம்முடைய ராஜ்யத்தின் விருத்திக்கென்றும் பயன்படுத்தியிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களை நாங்கள் உமக்கேற்ற விளக்காக எரிந்து பிரகாசிக்கின்றவர்களாக மாறத்தக்கதாக தேவரீர் கிருபை தாரும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு கற்பித்தபடியே அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற நம்முடைய அபாத்திரத்தன்மையை உணர்ந்தவர்களாய் தேவ சமூகத்தில் தாழ்மையின் ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி.
நாம் பெற்ற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? Amen.
ஜெபம் பண்ண கிளம்பும். கிருபை நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஜெபித்து பிரதிஷ்டை செய்யும் கிருபையை தந்திருக்கிறேன். நன்றி சொல்கிறோம். தேவாதி தேவன் இறங்கி வந்து இதனை கான்சிக்ரேட் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துங்க, திவ்ய பிரசன்னத்தால் நிரப்புங்க. ஆவியானவர் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்போதும் நிறைத்திருக்கட்டும். வருகிற மக்கள் உங்களது வழி நடத்துதலை அறிந்து கொள்ளட்டும். பிரத்யட்சமான உங்க பிரசன்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. கவலையோடு, வேதனையோடு, பிரச்சனையோடு வருகிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் உங்களது பிரத்யட்சமான பிரசன்னம் ஆறுதலையும் சமாதானத்தையும் சகாயத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வளாகம் உங்களது பிரசன்னத்தால் நிறைந்திருக்கட்டும். இந்த இடத்தை வாங்கி கொடுத்த, முதல் ஆலயத்தை கட்டிய கிளாரிண்டா அம்மாவுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த ஸ்வாட்ஸ் ஐயருக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஊழியம் செய்த எல்லா ஊழியர்களுக்காக, எல்லா மிஷனரிஸ்க்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். உங்களது அநாதி தீர்மானத்தின்படி எங்களை உங்களது பிள்ளைகளாக தெரிந்தெடுத்திருக்கிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உங்களது கிருபைகளை தாங்கட்டும். இந்த திருச்சபை உங்களது வல்லமையின் பிரசன்னத்தால் நிறைந்திருக்கட்டும். ஆவியின் வரங்களால் நிறைந்திருக்கட்டும். இந்த பகுதி மக்களுக்கு சாட்சியாய் விளங்கட்டும். உதவி செய்யுங்க. இந்த ஆலயம் அநேகருக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும். அருமையான சேகர குருவானவர் ஐயாவுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இன்றைக்கு வந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குருவானவரையும், குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபையின் அங்கத்தினரையும் ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபை வல்லமையாய் வளர்ந்து பெருகட்டும். இந்த டயசிஸ் உங்களது நாம மகிமைக்கு எழும்பட்டும். உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி தருகிறோம். உங்களது வருகை சமீபம் என்று அறிந்திருக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துங்க. அதற்கென்று நற்செய்தியை கூறி அறிவிக்கும் ஒரு அலங்கமாக இந்த ஆசரிப்பு கூடாரம் அமையட்டும். செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறுகிற ஆராதனையிலே அநேகர் உங்களை கண்டுகொள்ளட்டும். இன்னும் இதன் வாயிலாக எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்ற நல்ல திட்டங்களையும் நல்ல ஊழியர்களையும் இந்த இடத்திலே தேவாதி தேவன் நியமிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த கல்வி ஆண்டின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். புதிய கல்வி ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். புதிய கல்வி ஆண்டிலே புதிய கிருபைகள் பிள்ளைகளை தாங்கட்டும். நல்ல சரீர சுகபலன் கொடுங்க. கல்வியிலே நல்ல ஞானம் கொடுங்க. டீச்சர்ஸ்க்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். தெய்வ பலத்தால் இடை கட்டுங்க. 10+2 எழுதி நல்ல ரிசல்ட் பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்காக, அவர்களின் எதிர்காலத்துக்காக, அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற உயர் கல்வி ஸ்தாபனங்களில் இடம் கிடைக்கத்தக்கதாக உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க வழி நடத்துங்க. எங்களுடைய தேசம் உங்களை கண்டுகொள்ளட்டும், உங்களை அறிந்து கொள்ளட்டும். உதவி செய்யுங்க. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருமாகிய சர்வ வல்லமை பொருந்திய திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது.
ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 690 பாடுவோம். மங்களம் சதா ஜெய மங்களம் தேவா. உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு போக கிடவோம். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. அப்படியே அமர்ந்திருக்கும்படியாக உங்களை அன்போடு பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். மகன பேர் ஐயா அவர்களுக்கும் போதுகிற ஐயா அவர்கள் அனைவருக்கும் நாம் இப்பொழுது கௌரவப்படுத்த இருக்கிறோம், வரவேற்பு கொடுக்க இருக்கிறோம். தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே இந்த பாடலை நான் பாடுறேன். பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பாத்திவனை யுத கோத்திரனை என்னும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே செம்பொன்னுருவானே தேசிகங்கள் தேடும் குருவானை தேசிகங்கள் தேடும் குருவானை தேசிகங்கள் தேடும் குருவானை அம்பரமேவிய உம்பகனத்தோடு தேவிய உண்டகனத்தோடு அன்பு பரந்து பைபொன் மலத்துவி ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே அன்னை மரி சுதனை உன்மீது அமிழ்ந்து கழுதவனை உன்மீது அமிழ்ந்து கழுதவனை உன்மீது அமிழ்ந்து கழுதவனை முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னுரை நூற்படியே நிலதோற்றனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை
பணிபவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை மந்தைய ஆனந்த மாட்சியடி துணை மந்தைய ஆனந்த மாட்சியடி துணை ஆனவரன் என்னும் ஞான குணவானை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் குளோரிதால் ஆலய ஆராதனை கூடார மங்கள படைப்புக்கென்று வருகை தந்துள்ள ஒவ்வொருவரையும் உங்களுடைய சேகரத்தின் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். இப்பொழுதும் நம்ம மத்தியிலே வந்திருக்கின்ற நமது திருமண்டலத்தினுடைய பேராயர் ஐயா அருள் திரு ஏஆர்ஜிஎஸ்டி பார்னபாஸ் ஐயா அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அவர்களோடு இணைந்து நம் மத்தியிலே வந்திருக்கிற பேராயர் அம்மா திருமதி ஜாய் பார்னபாஸ் அம்மாவையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இப்பொழுதும் திரு ஸ்டீஃபன் அவர்கள் பேராயர் ஐயாவை கவனித்து அவர்கள் ஷாலை இப்பொழுதும் திரு இயேசுமணி அவர்கள் ஐயாவை கௌரவிக்கும் வண்ணமாக அவர்களுக்கு பலர்கொடை அளிப்பார்கள். அருள் திருமதி ஜாய் பர்னபாஸ் அம்மா அவர்களை வரவேற்கும் வண்ணமாக திருமதி ஹெலன் ஜான்சி ராணி அவர்கள் பொன்னாடை அறிவிப்பார்கள். திருமதி பொன்மணி அவர்கள் அம்மாவுக்கு பலர்கொடை வழங்குவார்கள். நமது திருமண்டலத்தின் உபதலைவர் அருள் திரு டி.பி. சுவாமிதாஸ் அவர்கள் ஐயாவை வரவேற்கும் வண்ணமாக திரு ஜெபமணி பாக்கியராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். மத்திய சபை மன்ற தலைவர் அருள் திரு டி.ஜே. ஜபராஜ் ஐயாவை வரவேற்கும் வண்ணமாக திரு ஜெப்ரில் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். அருள் திரு ஜோசப் ஐயாவை வரவேற்கும் வண்ணமாக திரு ஞானராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். அருள் திரு பர்னபாஸ் அப்பாத்திரை ஐயாவை வரவேற்கும் வண்ணமாக திரு ஜெயசுரியன் பாலன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். அருள் திரு ஆல்வின் பிரைட் ஐயாவை வரவேற்கும் வண்ணமாக திரு மில்டன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். அருள் திரு வேத பிரபா பொன்ராஜ் அவர்களை வரவேற்கும் வண்ணமாக திரு திலகர் ஜோசப் சார் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். யோவான் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆண்ட்ரூஸ் அவர்களை வரவேற்கும் வண்ணமாக திரு செல்வராஜ் தங்கையா அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். திரு ஜெயச்சந்திரன் அவர்களை வரவேற்கும் வண்ணமாக மிஸ்டர் வாஷிங்டன் சவுந்தரராஜன் அவர்கள், டிஜிஏ கென்னடி ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான சிறப்பான இந்த கூடாரத்தை அமைக்கிற மாபெரும் சிறப்பான இந்த கூடாரத்தை அமைக்கும்படியாக இந்த டிசைனை கொடுத்த போது அதை மிகவும் சவாலாக ஏற்று அதை செய்து நிறைவேற்றி கொடுத்தார்கள். அவர்களை இப்பொழுது நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் ஷால் அணிவித்து கௌரவிப்பார்கள். மிஸ்டர் சுரேஷ் அவர்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அவர் இப்பொழுது ஷால் இன்ஜினியர் ஜெய் இருக்கிறாங்களா? ஓகே, அவர்கள் இந்த அருமையான தரைத்தளத்தை சிறப்பாக அமைத்துக் கொடுத்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது பேராயர் ஐயா அவர்கள் ஏற்புரை வழங்குவார். ரொம்ப அழகாக கட்டியிருக்கீங்க. மத்தியில் பில்லர் இல்லாமல் கட்டி ரொம்ப அழகாக, அதனால் உங்களை இடைஞ்சல் இல்லாமல் ஆராதிப்பதற்கு வசதியாக இருக்கிறது. அந்த தம்பிக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த முயற்சி எடுத்து செய்திருக்கிறீங்க. உங்கள் அனைவரையும் தேவாதி தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சாம் ஆசீர்வாதம் இல்லாமல் மறந்துட்டீங்களா? வாங்க, முக்கியமான அண்ணன் தொடர்ந்து வளாரம் அநேக
ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக நான் காரியங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறுகிற கூட்டம் நாங்கள் இருக்கும்போது ஒழுங்காக வந்து பங்கு கொள்கிறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தான் அந்த ஐயா நல்லாவும் நடத்துவார். அவர் தோட்டக்காரையா பெண்ணது பாராஜ் ஐயா உண்மையெல்லாம் நடத்துவாங்க. சார் அவரை நாம் பாராட்டுகிறோம். அதே போல தொடர்ந்து செயலாக்க தேவன் உதவி செய்வார்கள் நான் நம்புகிறேன். குருவானவர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பேராயத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு நல்ல அழகாக நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். இந்த கவர்னிங் போர்ட் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறீங்க எழுதுங்க. கவர்னிங் போர்ட் மெம்பர்ஸ் 1 2 3 வேற 4 5 முன்மொழி கவாங்க. சார் இவங்களுக்கு ஒரு கைத்தட்டி நன்றி சொல்லுவோம். அந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு தேவன் அவர்கள் பயன்படுத்தினார். எனவே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ வெரி மச். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நல்லவரே வல்லவரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த பணியை கூட அழகாக முடிச்சிருக்கிறாங்க. செய்து கொடுத்த அருமையான அந்த கம்பெனிக்காக நன்றி சொல்கிறோம். அவங்களை ஆசீர்வதிங்க. இதற்கு கொடுக்கிற மக்கள், உழைத்த மக்கள், முன்னின்று நடத்தியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இடம் உங்கள் பிரசன்னத்தால் நிறைந்திருக்கணும். ஆண்டவரே நுழைகிற ஒவ்வொருவரும் உங்கள் பிரசன்னத்தை உணரணும். உதவி செய்யப்பா, பொருட்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் நாம மகிமை அடையட்டும். இந்த புதிய நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வரவிருக்கிற புதிய கல்வியாண்டு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருச்சபைகள் வளரட்டும். இந்த அத்தியட்சாதினத்தில் இருக்கிற 162 சேகரங்களும் வளரட்டும். அனைத்து குருமாருக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவினாலும் அபிஷேகத்தினாலும் நிறைந்திருக்கட்டும். ஒரு பெசலையேலை போல பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உதவி செய்யுங்க. உங்களது வருகைக்கு ஆயத்தமுள்ள திருச்சபையாக இந்த டயசிஸ் மாறட்டும். அது பரியந்தம் ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்தித்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு போகிறோம். தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகைன். எல்லாருக்கும் காலை உணவு ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே தயவு கூர்ந்து எல்லாரும் இந்த காலை உணவில் நீங்கள் பற்றி சொல்லவும் அருந்தி உணவருந்தி சொல்லவும் நான் 3 முறை கேட்டுக்கொள்கிறோம். அந்த எல்லாருக்கும் அனைவருக்கும் மீண்டுமாக வாழ்த்துக்களை நல்கின்றேன்.